ஆத்மானங்க சாமி. ஆத்மானங்கய்யா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில இருந்து வரேன் சாமி. நிலக்கோட்டையில இருந்துங்களா? நல்லதுங்க. இப்ப மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க சாமி. சரிங்க. இப்ப தாய் தப்பையும் செய்த பாவம் பிள்ளைக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இந்த பாவம்ங்கிறது தாய் தப்பனுடைய வந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் தாய் தப்பன் பாவம் செய்யறாங்களே, அந்த பாவம் வந்து இதுல சேருமா? அப்படி வராது. அப்படி வராது. எப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அந்த பாவம் பூரா அந்த அதாவது வந்து தாய் தகப்பன் அப்படின்னா நீங்க வெறும் அப்பா அம்மா மட்டும் பார்க்க கூடாது. மாதா பிதா குரு தெய்வம். அதுதாங்கய்யா. அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை மட்டும் நம்ம அப்பா அம்மா மட்டும் பார்க்க கூடாது. நம்ம தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, 7 தலை. அதாவது என்ன கணக்கு சொல்றாங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துல 7 தலைமுறை, 7 தலைமுறையுடைய பாவம் அல்லது 7 தலைமுறையுடைய புண்ணியம். அது நமக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை தான். அந்த 7 தலைமுறையுடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். இன்னைக்கு நடு ரோட்ல பிச்சை எடுக்கிறோம்னா அது காரணம் அந்த 7 தலைமுறை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. இல்ல நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், சுகமான வாழ்க்கை வாழ்றேனாலும் அதுக்கு காரணம் அந்த 7 தலைமுறை தான். அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பிறப்பின் 7 பிறப்பு. இதுக்கு முன்னாடி பிறந்த பிறப்பு, அதுக்கு முன்னாடி பிறந்த பிறப்பு, அதுக்கு முன்னாடி இப்படி 7 பிறப்பு. இந்த 7 பிறப்பு, அந்த 7 பிறப்பு, அந்த 2 சேர்ந்த ஒரு கூட்டு கலவையத்தான் நம்ம வாழ்றோம். இங்க நம்ம ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்லை, ஒரு ஆணியும் புடுங்கவும் முடியாது. ஏற்கனவே நட்டி வச்சாச்சு. அதுதான் பாலதேவராயர் சொல்றாரு கந்தசஷ்டி கவசத்துல, 7 உலகமும் எனக்கு உறவாக அப்படின்றாரு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ 7 உலகம் இருக்கு போல இருக்கு. இதே மாதிரி எனக்காக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற எல்லாரும் போட்டு நம்ம இப்ப தேவையான செஞ்சுட்டா தானே. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, 7 உலகம்னா 14 லோகம் இருக்கு போல இருக்கு. இந்த 14 லோகம் இதே மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்ல காரணம். 7 உலகமும் எனக்குறவாகனா என்னுடைய 7 பிறப்புகள், முன்பிறப்புல 7 பிறப்புகள், அதே மாதிரி என்னுடைய வம்சாவளி வழியா வந்த 7 பிறப்புகள், அந்த வழியில இருந்தவங்க பூரா என்னை வாழ்த்தணும்ன்றாரு. அவங்க யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது. இப்ப எவ்வளவு ஒரு தொலைநோக்க பார்வை பாருங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து இங்க சுகமா வாழணும்னா அவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றத அதுதான் அந்த வார்த்தையா வச்சிருக்காரு அவர். இப்ப நீங்க ஒரு ஒழுங்கா நீ வாழ்ந்தேன்னா உன்னுடைய சந்ததிக்கு அது போகும். அவன் ஒழுங்கா வாழ்வான், சத்தியத்தோட வாழ்வான். அந்த இது அவன் குழந்தைக்கு போகும். இப்படியே 7 தலைமுறைக்கு போக போது ஒரு ஞானி உருவாயிடுவான். ஒரு ஞானி உருவாகணும்னா அவன் 7 தலைமுறைக்கு நல்லவனா, அவன் புண்ணியம் செஞ்சவனா பரம்பரையா இருக்கணும். அதே மாதிரி இவனும் 7 தலைமுறை 7 பிறவிகளை கடந்து வந்திருக்கு. நல்ல நிலையில இருந்து வந்திருக்கணும். அப்பதான் அவன் ஞான பாதைக்கு வர முடியும், ஞான நிலையையும் அடைய முடியும். இதத்தான் அவங்க 7 உலகமும் எனக்கு உறவாக. யாராவது அதுல ஒருத்தன் சண்டைக்காரனா இருந்தான்னா இங்க ஞானி ஆக முடியாது. நான் 3 தாத்தாவுக்கு முன்னாடி ஒரு தாத்தா வந்து யாரையோ அடிச்சு விட்டாரு, யார் சொத்தையோ புடிக்கிட்டாரு, யார் சொத்தையோ அபகரிச்சுட்டாரு. அவன் பூரா இவனை தாத்தாவை பூரா ஜபிச்சுட்டான். நீ நல்லாவே இருக்க கூடாதுடா, குடும்பம் இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும், இப்படி பண்ணிட்டான், மண்ணை தூக்கி வச்சுட்டான். இவன் ஞானி ஆக முடியுமா இங்க? ஆனா ஞான பாதைக்கு வந்துட்டான் இவனும். ஆனா ஞானி ஆகவே முடியல அவனால. எவ்வளவு முட்டி மோதுறான், எங்கெங்கயோ போறான், எத்தனையோ குருட்ட உபதேசம் வாங்குறான், என்னென்னவோ பண்ணி பாக்குறான். அவன் பாடத்துல உட்காந்தா தூக்கம் தான் வருது. பாடத்துல உட்காந்தானா அவனுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துருது. பொண்டாட்டிக்கு சண்டை வருது, பிள்ளைங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவனை தொல்லை பண்றாங்க. அவனால பாடத்திலேயே உட்கார முடியல. என்னங்க காரணம்? அதுதான் விடைய சொல்றாரு, 7 உலகமும் எனக்கு உறவாக. புரியுதுங்களா உங்களுக்கு? 4 தலைமுறைக்கு முன்னால எவனோ ஒருத்தன் செஞ்சிருப்பான், அவன் கூட எனக்கு உறவா இருக்கணும். எனக்கு யாருமே வந்து பகை கிடையாது, யாருமே இந்த உலகத்துல எதிரி கிடையாது. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே சமம் தான். நான் பாக்குற கண்ணுல பாக்குற எல்லா புழு பூச்சி
பூச்சியில இருந்து ஊடுறது பறக்கிறது எல்லாமே எனக்கு ஈக்குவல் தான், ஆல் ஓவர் ஈக்குவல் தான் அப்படின்னு எல்லாத்தையும் உறவா பாக்குறாரு. கண்ணுக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாதவங்களையும் உறவா பாக்குறாரு அவரு. அதனாலதான் அவர் ஞானியானாரு. அப்ப இதுதான் மாதா செய்தது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நீண்ட தூரமான அதுக்கு விளக்கங்கள் உண்டு. ஆனா அதை யாரும் நம்ம பேசுறது இல்ல. அம்மா தாய் தாப்பா என்ன பாவம் பண்ணானோ, இல்ல தாய் தாப்பா என்ன புண்ணியம் பண்ணானோ, இவன் பாரு எப்படி அனுப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் எங்கய்யா காரணம். அதனாலதாங்கய்யா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இதை அப்படிலாம் பேசி மக்கள் மனசுல ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும். அவங்க தவறான ஒரு பாதைக்குள்ள போகக்கூடாது. என்னது உன்னதுன்னு அடிச்சுக்கிட்டு மாளக்கூடாது. நீங்களாம் ஆன்மீகவாதிகளே அடிச்சுட்டு மாள்றானுங்க இன்னைக்கு, என்னது உன்னதுன்னு. ஆன்மீகவாதிகளே இந்த மாதிரி ஆனா அப்புறம் அஞ்ஞானி என்ன பண்ணுவான்? உண்மைதான் சார். ஒரு கோயில அவசியம் பண்றவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துருக்கு. இதுதான் எல்லா இடத்துலயும், அதாவது ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இருக்கிற நம்ம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்லையுமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப சாதாரண பங்காளிகள் கோயில்ல இருந்து பங்காளிகள் சேர்ந்து ஒரு 30 பேர் இருப்பாயா, 30 வீட்டுக்காரன் தான் மொத்தமே இருப்பான். அந்த 30 வீட்டுக்காரனு சேர்ந்து ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு அதுல 15 குடும்பம் இப்படி இருப்பான், 15 குடும்பம் அப்படி இருப்பான். இது மாதிரி நாங்களும் அதுலதானே இருக்கணும். நாங்களும் பங்காளிகளுக்குள்ள இருக்கிறோம் தான். நாங்களும் பங்காளிகளுக்குள்ள வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க பங்காளிகள் எல்லாம் மொத்தமே ஒரு 150-200 பேர் தலைக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா 3 குரூப் இருக்கு. அதுல 3 குரூப் இருக்கு, 3 விதமா இருக்குது. யாருக்கு சப்போர்ட் பண்றது? அந்த மாதிரியான இந்த மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தின் பெயராலேயே பண்றாங்க. ஆமா ஆமா, ஆன்மீகத்தின் பெயராலேயே, கடவுளின் பெயராலேயே பண்றாங்க. இதுதான் இங்க பெரிய அபத்தமாவே இருக்குது. அப்ப கடவுள் வழி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சாந்தமும் சமாதானம் தான் கடவுள் வழியே. ஆனா அங்க போய் தான் சண்டையை ஆரம்பிக்கிறான், பிள்ளையார் சுரிய போறான் சண்டைக்கு. இதுதான் சிக்கல். இது மாதிரியான சிக்கல் எல்லாம் நம்ம களையணும். சொல்லுங்க. சாமி ஒண்ணு சொல்லுவார் இல்லைங்க, அதாவது தானம் கொடுக்கறதுல வயசான காலத்துல தானம் கொடுக்கறத விட நல்ல இள வயசுல இருக்கிறப்ப தானம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்பாரு. ஆமா, தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, தானம்னா ஏதோ நம்மள்ட்ட இருக்கிறத கொடுக்கறது இல்ல, இருக்கிறத கொடுக்கறது இல்ல, அது தானம் இல்ல. அது தானம்ன்றது சுகங்களை, நம்மளுடைய சுகங்களை தானம் பண்ணணும் இறைவனுக்கு. நம்மளுடைய சுகங்களை இறைவனுக்கு தானம் பண்ணிடுறது. அப்படி சுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது சுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்து அப்படின்ற அந்த சிற்றின்பம் தான் சுகம். அதுதான் சிற்றின்பம் சொல்றது. அப்ப அந்த சிற்றின்பத்தை இறைவனுக்கு தானமா கொடுத்துறது. அப்ப அப்படி இறைவனுக்கு தானமா கொடுக்கும்போது வயசானதுக்கு அப்புறம் அதை எங்க கொடுப்பீங்க? அதை இருந்தா தானே கொடுக்குறது. அதுதான் சொல்லுவ, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு சொல்லுவாரு. ஏன்னா சட்டியை காலி பண்ணிட்டு வந்திருக்கு, வயசான ஆளுங்க கேட்பாங்க, நான் உபதேசம் வாங்கலாமா சாமி, சட்டியை காலி பண்ணிட்டு வா, இப்ப வந்திருக்கிய அப்படிம்பாரு. அதனாலதான் இளமையிலேயே கொடுக்கணும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அது சீக்கிரமா போய் அங்க போய் சேரும். ஒரு வயசுல போகத்துல போனாதான் குழந்தை பிறக்கும். 50 வயசுல போனா குழந்தை பிறக்குமா? இன்னைக்கு நிலைமைக்கு முடியுமா? அந்த காலத்துல எல்லாம் பத்திருப்பாங்க, ஆனா இன்னைக்கு முடியாது. 35-40 தாண்டிட்டானாலும் அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு அடிச்சு சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இறைச்சிருப்பான், அவன் ஒண்ணுத்துக்கு எல்லாம் ஆக்கியிருப்பான் அதை. அதனாலதான் சொல்றது. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா காலத்துல பயிர் செய்யணும், அந்தந்த பருவத்துல பயிர் செய்யணும். பருவம் தவறி பயிர் செஞ்சா அந்த பயிர் சரியா வராது. அப்படிதான் நீங்களா விவசாயிங்க, எனக்கு தெரியாது விவசாயத்தை பத்தி. விவசாய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எனக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா நீங்க எங்கேயே இருக்கிறவங்க அப்படித்தானே சாமி? பருவம் தள்ளி விதை விதைச்சா முளைக்குமா? அது அந்தந்த பருவத்துல விதை விதைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டது, பருவத்திலேயே விதைக்கணும். அப்போ ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இறைவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும். அதுக்கு ஒரு வயசு வேணும். ஒரு சின்ன ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அது சீக்கிரமா போய் இறைவன் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பா மாறும். இறைவனும் அவனை அள்ளி வாரி அணைச்சிக்குவான். வயசான காலத்துல போய் அவன் என்ன பண்ணுவான்? அதுக்காக சொன்ன ஒரு அதுதான் தானம்னு சொல்றது. தானம்னா தன்னையே தானம் பண்றது. என்கிட்ட பொருள் இல்ல, பொருள் யாருது? அது இப்ப என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது யாருது? அது இறைவன். அதுவும் இறைவனுடைய தானே. அது என்ன நீ போய் தானம் கொடுக்கறது?
அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா நீ தானம் கொடுக்குற அளவுக்கு அதான் சரி. அது இல்ல, இதுதான் தானம். அப்புறம் சார் இது அதாவது நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்றேங்க சார். அதாவது இப்ப ஒரு கடைக்கு கொண்டு போய் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்க போனோம் சார். அவங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க சார், இவ்வளவு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த தடவை போறப்ப நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை, நீ கொடுத்த மாதிரிக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசியில அதே மாதிரிக்கு இன்னொரு இது நம்மளுக்கு கிடைக்குதுங்க, வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. அப்ப எனக்கு அந்த இது அந்த அந்த எப்ப கொடுத்தா அந்த அளவுக்கு கிடைச்சிக்கிச்சு. ஆனா செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல விட்டீங்க இன்னொரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு வந்துருச்சு. அப்ப நம்ம அந்த எண்ணங்கள் எப்படிங்க, நம்ம அதை வச்சுக்கலாம்னு நினைக்கலாமா, இல்ல அவங்களுக்கே அது இது நம்ம இது என்னதா இருந்தாலும் இது நம்மள்ட்ட ஒரு பொருள் அவங்க ஒரு ரிட்டர்ன் மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த பலனத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம மறைக்கலாமா வேண்டாமா? இல்ல ஒரு இடத்துல விட்டுட்டோம், ஒரு இடத்துல கிடைச்சிருச்சு, அப்போ கொடுத்த இடத்த விட்டுலாமா? ஆமாங்க, அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமாங்க, அது எப்படி அது அப்படின்னு கேட்கறேன். கொடுத்த இடத்த விட்டுற வேண்டியதான், அவன் இல்லைன்னு சொல்லிட்டானே, அவ்வளவுதான். அவன்கிட்ட போய் என்னத்த சண்டை போறது? நம்ம அது நம்மள்ட்ட அது கேட்காம நம்ம வந்துருச்சுங்க, அப்ப அது நம்மளோட பொருள் அல்லங்க. ஆனா வேற, அதாவது வேற ஒரு இடத்துல இருந்தா ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துருச்சு, ஆனா நம்ம பொருள் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. ஆமா, ஆனா அது நம்மளோட போனதான். இப்ப அந்த பொருள் வந்தது இல்லையா, அந்த பொருளுக்கான ஓனர் இருக்காங்களா? அது கொடுத்தது அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அதனால அந்த பொருள் எனக்கு தெரியுது, என்னோட பொருள் அல்லன்னு தெரியுது. ஆனா ஒரு இடத்துல நம்ம இழந்துட்டோம், நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல இழந்துட்டோம். ஆமா, அது எனக்கு போனா போட்டு, எனக்கு இருந்தாலும் இந்த பொருள் எனக்கு வேண்டாம். அதுதான் அதாவது என்னன்னா, இதுதான் வந்து இப்படிதான் கர்மா நம்மளை வந்து சுத்தி வந்து நம்மளை ஏமாத்தோம். சரிங்க சார். இந்த கர்மா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஆசையை காட்டுது. மாயைன்றதுதான் மாயைன்றது. ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல வந்து நமக்கு அதை மீட்டி கொடுக்கும். அது அப்ப ஒரு விஷயத்த நம்ம இழக்கிறோம்னா அந்த இழப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மை ஒண்ணு உண்டு. மிகப்பெரிய நன்மை உண்டு. அது பல பேருக்கு வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு பதறிடுவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு. ஆனா பின்னால அதுக்கு மேல ஒண்ணு கிடைக்கும். ஆனா அது வேற விதமா கூட இருக்கலாம். அது ஒரு புண்ணியமாவும் வந்து நமக்கு அமையலாம் அந்த இழப்புனால. அதனால போனா போகுதுன்னு விட்டுறணும் அதை. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு பொருள் நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அதை மேக்சிமம் அதை வந்து நம்ம எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயங்கணும். வரக்கூடாது, வேண்டாம் நமக்கு வேண்டான்னு தான் சொல்லணும். வேண்டான்னு தான் சொல்லணும். இல்ல எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எடுத்து ஏதாவது தான தர்மங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு விலாசம் இல்லாத ஒரு பொருளா இருக்கு நமக்கு. இது யார்ட்டையும் ஒப்படைக்க முடியாது, யாருக்குமே இது தெரியாது, எங்க போய் இதை சேர்க்கறதுன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கும் போது அது ஒரு பொது சொத்தை ஆக்கி விட்டு போயிடும். இதுதான் ரீசன், இதுதான் முறை இது. அதனால வந்து இழப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பலவிதமா பாத்தீங்கன்னா, அப்பா செத்து போயிடுவாரு, புள்ள புரண்டு அழுவான். ஆனா அது ஒரு பெரிய இழப்பா, அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் ஒரு பேர் வந்துருதா, கொண்டாட்டி செத்து போயிடுது, புரண்டு அழுவுறாரு, எமா எமா எமான்னு அழுவாரு. 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிப்பாரு, புது மாப்பிள்ளை ஆயிடுறாருல்ல. அப்ப ஒண்ணு போச்சு, ஒண்ணு வந்துருச்சுல. அப்ப இது இழப்பா? அது அப்ப ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இழக்கிறோம்னா ஏதோ ஒரு மாறுது, நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஒரு உத்தியோக மாற்றம் ஆனது மாதிரி. அது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், அந்த வேலை திடீர்னு நம்ம கையை விட்டு போயிடுச்சு, ஐயோ என்னடா செய்யறதுன்னு முழிக்கிறோம். அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண வேலையில இருப்பீங்க, சும்மா இருக்கிறதால ஒரு வாய்ப்பு உருவாகி பெரிய வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு, அதோட ஒரு பெரிய வேலை கிடைக்கும். அப்ப அந்த பெரிய வேலைக்காக தான் இந்த சின்ன வேலை உங்களை வந்து இல்ல ஆகுது. இப்படிதான் வந்து இழப்புகள் வந்து இப்படிதான் வரும். அதனால இழப்புகளை வந்து சில நேரங்கள்ல பெருசாவும் இருக்கும், உயிர்களாவும் இருக்கும், பொருளாவும் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து கவலைப்படவே கூடாது. அது ஆன்மீக பாதையில வந்தவங்க எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம்ன்ற அந்த ஒரு தத்துவத்தை உள்வாங்கிக்கணும். அப்பதான் இந்த இது, ஆமா, அப்பதான் நம்ம இதுல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும், கடை தேர முடியும். எல்லாமே கரெக்டா. ஆமா, பேசுறதுக்கு இல்ல, வாழ்க்கையே வாழ முடியும். நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம், இந்த தத்துவத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்தி அமைச்சு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போனா ஒரு துக்கமும் இல்ல, ஒரு இழப்பும் இல்ல. ஏதாவது நம்ம நம்மளுதுன்னு இழக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலையை நம்ம எடுத்துக்கிறோம்.
சரிங்க சார், அவ்வளவுதாங்க சார். அவ்வளவுதானா? நல்லது சார். ஆத்மா